பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து அவருடைய செட்டையின் கீழே காத்து வருகிறார். அவருடைய அநாதி சிநேகம், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அத்தனை பேர் மேலும் இருக்கிறது. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அத்தனை மக்களையும் தேவன் தம்முடைய செட்டையின் நிலையை வைத்து காப்பதில் சந்தேகமில்லை. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் ஏற்படுவதில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுடா. அவருடைய வார்த்தை முற்றிலும் உண்மையானது. அவருடைய வார்த்தை சத்தியம். அவருடைய வார்த்தை தவறாதது. அவரும் தவறுகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is same yesterday, today and forever. ஆகவே அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பதில் அவர் சந்தோஷமாயிருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கிற அனைவர் மேலும் அவருடைய வல்லமையை பொழியும்படி அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் The secret of justification, நீதிமானாக்கப்படுதலின் ரகசியம். நாம் எப்படியெல்லாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று வேதம் எப்படியெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் கீழே சொல்லப்படுகிற அத்தனை வசனங்களும் நீங்க மிகவும் அதிகமா கவனம் செலுத்தினால்தான் புரிந்து கொள்ள முடியும். சற்று ஆழமான கருங்கலான சத்தியத்தை வேதத்திலிருந்து தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக உதவி செய்வார். உங்க சிந்தைகளை சிதற விடாதபடி கொடுக்கிற வசனங்களை கவனமா கேளுங்க. கேட்கிறவர்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு அறிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறியாதது புரியலன்னா அதில் ஒன்றும் தவறில்லை. எனக்கு அறிந்து கொள்ளல அதனால புரிந்து கொள்ளலன்னு சொல்லலாம். ஆனா அறிந்த சத்தியங்களே நமக்கு நிறைய வார்த்தைகள் புரிய மாட்டேங்குது. அறிந்து கொள்ளுதல் முதல் அனுபவம், அறிந்து கொண்டதை புரிந்து கொள்ளுதல் இரண்டாவது அனுபவம். பொதுவான அறிவு வேற, அதை குறித்து சரியான அறிவு வேற, ஆழமான அறிவு. பொதுவான அறிவு எப்பொழுதுமே பாதுகாப்பை கொடுக்கும் என்று நான் சொல்ல முடியாது. அதை குறித்த சரியான அறிவுதான் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும், நம்மை உயர்த்தும். ஆக வேதத்தை மேலோட்டமாக படிப்பது வேற, ஆழமாக படிப்பது வேற. ஆக வேதத்தில் பலவிதமான ஆழங்கள் இருக்கு. ஆழத்துல தான் தேவனுடைய அதிசயங்களை காண்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆழங்களிலே நம்முடைய அதிசயங்களை காண்கிறோம். ஆகவே நாம் மேலோட்டமாக கணுக்கால் அளவு ஆழத்தில் இருப்போமானால் நமக்கு அதிசயமும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை விட ஆழமான ஒரு வார்த்தையை சொல்றேன், நாம அதிசயமாகவும் அற்புதமாகவும் நாமளே மாற முடியாது. அதிசயம் பெற்றுக்கொள்ளலாம், ஆனா அதிசயமும் அற்புதமும் பெற்றுக்கொண்டவங்க சாதாரண மக்களாகவே இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஏனென்றால் அதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால, லேக் ஆஃப் நாலேஜ். They don't have right understanding regarding the word of God. General knowledge, general faith, general belief, பொதுவான அறிவு, பொதுவான விசுவாசம், பொதுவான நம்பிக்கை, இதெல்லாம் உலகத்தாட்டே இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஆழமான அறிவு நமக்கு அவசியம். இதை குறித்து தான் வேதம் நிறைய இடங்களில் சொல்லிக்கொண்டே வருகிறது. நாம் மேலோட்டமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் பாதிக்கப்படுகிறோம். பயம் வருகிறது, திகில் வருகிறது, வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுறோம்.
சத்தியம் ஒன்றுதாங்க நம்மளை பாதுகாக்கக்கூடிய மகா பயங்கரமான ஆயுதம். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான அரண். சத்தியம் ஒன்றுதான். ஆகவே இன்றைக்கு இந்த ஆழத்தின் ரகசியங்கள் அல்லது நீதிமானாக்கப்படுதலின் ரகசியம், the depth of justification or the secrets of justification, நீதிமானாக்கப்படுதலின் ஆழம் அல்லது நீதிமானாக்கப்படுதலின் ரகசியங்கள். எப்படியெல்லாம் நீதிமானாக்கப்படுகிறோம்? முதலாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். அணி படிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அதாவது எபேசியர் 2:8 சொல்றாரு, விசுவாசத்தினாலே, அதாவது கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதாவது என்ன அர்த்தம்னா, எந்த விதமான கிரியை இல்லாம, எந்த விதமான விலைக்கரையும் இல்லாம இலவசமா பெற்றுவிட்டோம். இலவசமா. இதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு. என்னன்னா 32ஆம் வசனம், 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட, அதாவது இயேசுவோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாக அருளாதிருப்பது எப்படி? இது தமிழ்ல இந்த வார்த்தை விடப்பட்டது. ஆங்கிலத்துல ஃப்ரீலி கிவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் விசுவாச போதுங்க, அவரோடு கூட எல்லா ஆசீர்வாதத்தையும் சேர்த்து இலவசமா கொடுக்கிறார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாக அருளாதிருப்பது எப்படி? அப்ப இலவசமா இந்த ரட்சிப்பை கடவுள் கிருபையினால கொடுத்துட்டார். எதை வச்சு? விசுவாசத்தினால். கிருபை விசுவாசம் தான் வேலை செய்தாங்க, கிரியை இல்லை. இதுக்காக நம்ம உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, 100 மைல் தூரம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாத யாத்திரை அவசியம் இல்லை, சடங்குகள் அவசியம் இல்லை, சம்பிரதாயங்கள் அவசியம் இல்லை, பாரம்பரியம் அவசியம் இல்லை. சிம்பிளிஃபை. உங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் போதும், இருக்கிற விசுவாசம் போதும். என் ஆண்டவர் இயேசு எனக்காக என்னுடைய பாவங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் வியாதிகளையும் சாபங்களையும் எல்லாவற்றையும் நியாய பிரமாணத்தினால் வருகிற எல்லா சாபங்களையும் சேர்த்து சிலுவையில் எனக்காக, எனக்கு பதிலாக நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் ஆண்டவர் இயேசு அடிக்கப்பட்டு என் தலையை நிமிர்த்து அவர் தலையை சிலுவையிலே சாய்த்தார். என்னை அழகாக்கும்படி அவர் அழகிழந்தார், அந்த கேடடைந்தார், பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இது விசுவாச போதுங்க. என் பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இப்பொழுது அவர் வலது பார்சத்தில் உன்னதங்களில் வீற்றிருக்கிறார். இப்ப உன்னதங்களில் வீற்றிருக்கிற ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர் ரட்சிக்க, அதாவது அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவரோடு சேர்த்து உன்னதங்களை உட்கார வச்சிட்டார். நம்ம உன்னதமான இடங்கள்ல ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை ஆவியா இருக்கிறது, அதை விசுவாசிக்கிறவன் ஆவியா இருக்கிறார். ஆகவேதான் சொல்கிறது வேதம் நம்ம பார்த்து, நமக்கு என்ன பேர்னா ஆவிக்குரியவர். we are all spiritual being. நம்ம எல்லாரும் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர். ஆவியின் உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் விசுவாசிக்கும். நம்பிக்கைக்கு மேற்பட்டதான் விசுவாசம். நம்பிக்கைங்கிறது பார்த்து ஏற்றுக்கொள்றது நம்பிக்கை. ஆனா காணாமலேயே ஆண்டவர் இருக்கிறார். நாம எல்லாம் ஆண்டவர் உருவமா இல்லை, ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். கடவுளுக்கு உருவம் படைக்கக்கூடாது, விக்கிரகம் வைக்கக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம். கடவுளுக்கு ஈடாக எந்த ஒரு விக்கிரகமும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு. நான் ஆவியா இருக்கிறேன், அவரை தொழுது கொள்வது யாவரும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறார்கள். சோ நம்ம எல்லாரும் ஆவிக்குரியவர்கள். ஆகவே ஆவிக்குரியவர்கள் எந்த மண்டலத்தில் அவர் வாழ்வார்கள்? ஆவியின் மண்டலத்தில்.
அப்ப ஆவியின் மண்டலத்திலே வாழும்போது ஆவிக்குரிய கண்கள் நமக்கு அவசியம். மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில மாம்சத்துக்குரிய கண் அவசியம். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படணும். இதுதான் பவுல் எழுதுறாரு, உங்களுடைய கண்கள் பிரகாசமா இருக்கணும். Eyes has to be enlightened. உங்களுடைய கண்கள் பிரகாசிக்கப்படணும், பிரகாசமான கண் வேணும். அதுக்காக அவங்களுக்கு ஜெபம் பண்றேன். எபேசியர் 1:18-19 17-18-19 ஜெபம் பண்றேன். ஆகவே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இலவசமாய் எந்த ஒரு பரிகாரம் நாம செய்யாம எல்லாம் ஆண்டவரே பரிகாரம் பண்ணிட்டார். கிரி இல்லாம எதையும் விலைக்கரையை கொடுத்து வாங்காம அவரே விலைக்கரையமா ஆயிட்டார். இதெல்லாம் விசுவாசிக்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்ப இதுல என்ன தெரியுது? எந்த கிரியும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சடங்கு சம்பிரதாயம் தேவையில்லை, பாத யாத்திரை தேவையில்லை. நம்பினா போதும், அதாவது விசுவாசத்தா போதும். இப்ப நம்ம என்ன செய்யப்படுறோம்? நீதிமன்றம் ஆக்கப்படுகிறோம். விசுவாசத்தினால நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நீதிமன்றம் ஆக்கப்படுகிறோம். இப்போ நீதிமன்றம் ஆக்கப்படுகிறோம்ன்ற ஆழமான வார்த்தையை நான் சொல்றேன். நாம் பாவிகளா இருக்கையில் நமக்காக அவர் வந்து ரத்த சிந்தி மரித்து உயிர்த்திருந்தார். இப்போ பாவிகளா இருக்கையில் கிருபைனா இலவசம். தகுதி இல்லாத நமக்கு தகுதியானவர்களை பெற்றுக்கொள்வது கிருபை. Though we are undeserved, receiving the deserved things is called grace. இப்ப தகுதி இல்லாத நிலைமையில நம்ம தகுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதுதான் கிருபை. அப்ப இலவசமா தான். ஆண்டவர் எதையும் நம்ம கிட்ட வந்து நீங்க காசு கொடுங்க, பணம் கொடுங்க, சொத்தை கொடுங்க, பொருளை கொடுங்க, உங்களுடைய பொண்ணை கொடுங்க, நகையை கொடுங்கன்னு கேட்கல. இலவசமாவே ஆண்டவர் கொடுத்துட்டார். ஏன்னா நம்மள ஆண்டவர் முந்தி நமக்கு அன்பு கூர்ந்ததுனால அன்பு இருக்கிற இடத்துல இலவசம் வேலை செய்யும். காசுக்காக கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் அன்பு கிடையாது, பாசத்துக்காக கொடுக்கிறது அன்பு. அப்போதான் அதனாலதான் ஆண்டவர் இயேசு தம்மை நம்ம ஒருவர் கெட்டு போகாதபடிக்கு அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே முதலாவது நீதிமானாக்கப்படுதல்னா கிரியை இல்லாம விசுவாசிச்சா கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். இதுதான் நீதிமானாக்கப்படுதல். அதாவது நம்ம குற்றவாளியை கொண்டு போய் கூண்டில் அடைச்சிட்டாங்க, ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இப்போ அந்த குற்றவாளியை வெளியில் அழைச்சிட்டு வந்து இந்த குற்றத்திற்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொள்றேன், அந்த குற்றவாளியை அவருடைய ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டுக்கிறேன், என் ட்ரெஸ் அவருக்கு கொடுத்து ரிலீஸ் பண்ணிடுறேன், எவ்வளவு தண்டனையா இருந்தாலும் சரி, அபராதமா இருந்தாலும் அதை கொடுத்துட்டு அவனை ரிலீஸ் பண்ணிடுறேன். இதுதான் ரட்சிக்கப்படுது. அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கிட்டார். அந்த குற்றவாளியினுடைய உடையெல்லாம் அவர் மாற்றிக்கிட்டார். இப்ப குற்றவாளி என்ன ஆயிட்டா? வெளியில வந்துட்டான். வெளியில வந்துட்டு பிற்பாடு அவன் குற்றவாளி கிடையாது, திருடன் கிடையாது. இப்ப அவன் யாரு? நிரபராதம். இதுதாங்க இலவசம் ஆண்டவர் செஞ்சது. இப்ப அவனுக்கு பேர் என்னன்னா நீதிமான். அவனுக்கு பேரு நீதிமான். இப்ப அவன் குற்றவாளி இல்லை. இப்போ 3 விஷயம் ஜஸ்டிபிகேஷன்ல, நீதிமானாக்கப்படுதல 3 விஷயம். ஒண்ணு அப்பியரன்ஸ் ஆஃப் காட். இதுதான் பேசிட்டு இருக்கிறேன். குற்றவாளிங்கிற தோற்றத்தை எடுத்துட்டு அவருடைய ட்ரெஸ் போட்டோட நாம எப்படி மாறிடுறோம்? நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் ஹை ஃபை ஆயிடுது, ஹை லுக், பார்வைக்கு ரொம்ப அழகா. பாக்குற எல்லாருமே இவனை குற்றவாளியா திடீர்னு பார்க்க முடியாது. தெரிஞ்சவங்க தான் பார்ப்பாங்க, ஐயோ இவன் குற்றவாளியாச்ச அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு என்ன தெரியாது. அப்போ வெளி தோற்றம் முதலாவது மாற்றப்படுகிறதாங்க நீதிமானாக்கப்படுது. இதான் கிருபையினாலே இலவசமா கிடைக்கிற ஒன்று. இன்னொன்னு நடக்குது என்ன அப்படின்னா அஷூரன்ஸ் ஆஃப் காட். முதல்ல அப்பியரன்ஸ் ஆஃப் காட். நமக்கு தெய்வனுடைய சாயல் கிடைச்சது, பாவ சாயல் ஒழிஞ்சிருது. எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுனுடைய ரத்தத்தை ஏற்றுக்கொண்டோமோ, அதுல நீங்க எபேசியர்ல பாத்தீங்கன்னா
சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்றதுனால நீதிமானாக்கப்படுகிறோம். அடுத்தது அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால, அவரே கிருபாதார பலியாய் நமக்கு மாறினார் என்று விசுவாசிக்கிறோம். அப்ப இயேசுவையும் விசுவாசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தையும் விசுவாசிக்கிறோம். இப்படி இலவசமாய் நாம் நீதிமானாக்கப்படும் பொழுது நம்முடைய வெளி தோற்றம் மாறுகிறது. தெய்வத்தினுடைய தோற்றம். ஞானசாரம் எடுக்கும்போது, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஞானசாரம் எடுக்கும்போது கொலோசையர்ல பவுல் என்ன எழுதுறாருன்னா, இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறோம். இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறோம். இயேசுவை என்ன பண்றோம்? ஒரு உடையை தரிச்சுக்கிற மாதிரி தரித்துக் கொள்றோம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் இல்ல, அதுல இல்ல. சரி, அதுல எப்படி இருக்குதுன்னா, வேதத்துல எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, அவரை தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்போ ஒரு ட்ரெஸ் போடும்போது நம்மளுடைய வெளி தோற்றம் மாறுகிறது. அப்போ கிறிஸ்துவை நமக்கு சாயலா நம்முடைய மேல நம்ம தரித்துக் கொள்ளும் பொழுது வெளி தோற்றம் மாற்றப்படுகிறது. இரண்டாவது, இந்த அஷூரன்ஸ் ஆஃப் காட் என்னன்னா, பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம். இலவசமா கடவுள் கொடுத்த பிற்பாடு நம்ம நீதிமான மாறிட்ட உடனே நமக்கு இரண்டாவது ஸ்லாக்கியம், பாக்கியம், ஆசீர்வாதம் என்னன்னா, பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் கிடைக்குது. அஷூரன்ஸ் ஆஃப் காட். நல்லா புரிஞ்சுங்க. நாம இனி பாவி கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் பாவி கிடையாது. நம்ம எல்லாரும் நீதிமான்கள், ஜஸ்டிஃபைட் பீப்புள்ஸ், நீதிமானாக்கப்பட்ட மக்கள். இதெல்லாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நடக்கிற ஒன்று. ஆக வெளி தோற்றம் மாறுகிறது. இரண்டாவது, நமக்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் கிடைக்குது. ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து விட்டார். மூன்றாவது, பிராமிஸ் ஆஃப் காட், தேவனுடைய வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? யோவான் 1:14 சொல்லுது, அவர் மேல் நம்பி விசுவாசமாக இருக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்கிறது. அப்பியரன்ஸ் ஆஃப் காட், அஷூரன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ப்ராமிஸ் ஆஃப் காட். இது மூணும் நீதிமானாக்கப்படுதலுக்குள்ள நடக்கிற சம்பவம். இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்துல தான் நடக்குது. மாம்ச உலகத்தில் வெளி தோற்றமா நடக்கிறது இல்லை. இதெல்லாம் ஆவியின் உலகத்துல நடக்கிற விஷயம், மாற்றங்கள். These are all the transformations just taking place in the spiritual realm. ஆவியின் உலகத்துல இதெல்லாம் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் விசுவாசிக்கும். நான் கிறிஸ்துக்குள்ள நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். பாவமன்னிப்பு நிச்சயம் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் இனிமே பாவி இல்லை. மூன்றாவது, நான் இனிமே ஆண்டவருடைய பிள்ளையாக அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆகும்படி. இதுதான் முதல் நீதிமானாக்கப்படுதல்ல இருக்கிற விஷயம். இப்போ யாக்கோபு எழுதின நிருபத்துக்கு வா. இங்கே சில முரண்பாடான வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு பார்வையில, வேதத்தின் பார்வையில முரண்பாடு கிடையாது, நம்முடைய பார்வையில தான் முரண்பாடா தெரியும். என்னன்னா, இது தேவனுடைய ஈவி, இது உங்களால் உண்டானதல்ல, இது கிரியினால் உண்டானதல்லன்னு எபேசியர் 2:9 சொல்லுது. நம்முடைய எஃபோர்ட்டோ நம்முடைய ஸ்ட்ரென்த்தோ ஒண்ணும் கிடையாது. ஃப்ரீயாவே நம்ம நீதிமானாக்கப்பட்டுறோம், கடவுளுடைய பிள்ளைய மாற்றப்பட்டுறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்துல நாமும் ஒரு அங்கமா மாறிடுறோம், உடனே சபைக்கு வந்துடுறோம், ஆண்டவருடைய சரீரத்துல ஒரு அங்கமா மாறிடுறோம். இதெல்லாம் தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift of God. அப்ப விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த யாக்கோபுடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 26லயும் பாத்தீங்கன்னா ஒரே காரியத்தை சொல்வார். வீணான மனுஷனே, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. 26ல அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல
கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கு. இது கொஞ்சம் கன்ட்ராடிக்ஷனா இருக்கிற மாதிரி தெரியும். எபேசியர்ல பவுல் எழுதுறாரு, கிரியை தேவையில்லை விசுவாசத்துக்கு அப்படின்றார். யாக்கோபு சொல்றாரு, விசுவாசத்துக்கு கிரியை தேவை. எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆவி இல்லை, அதாவது ஜீவன் இல்லைன்னா அவன் என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு கிரியை இல்லைன்னா அவன் விசுவாசம் செத்தது. Faith is dead without works. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனை, இட்ஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்அவுட் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. அப்ப விசுவாசம் அவசியம். யாக்கோபு சொல்றாரு, விசுவாசம் மாத்திரம் பத்தாது, விசுவாசத்தோட கிரியை அவசியம். இப்படியே சொல்றாரு. எபேசியர்ல கிரியை வேணான்றாரு, அது இல்லைன்றார். கிரியை இல்லாம நீங்க நீதிமானாக்கப்படலாம். ஆனா யாக்கோபுல கிரியை இருந்தாதான் நீதிமானாக்கப்பட முடியும். அப்ப என்ன அர்த்தம்னா, இது ரட்சிக்கப்படும் போது நடக்கிற சம்பவம், அதுக்கு கிரியை இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்ட பிற்பாடு விசுவாசத்துல கிரியை வேணும். இப்ப புரியுதா? ரட்சிக்கப்படுறவனுக்கு சொல்றாரு எபேசியர்ல. இங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நடக்கிற சம்பவத்துக்கு யாக்கோபு எழுதுறார். ஒரு படி டெப்த் ஆழமா சொல்றார். குழந்தையா இருக்கும்போது பாலை சாப்பிடலாம், வாலிபான பிற்பாடு திடமான ஆகாரத்துக்கு வந்துடணும், வேலை செய்யணும். குழந்தையா இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே போவாத இழுத்து உள்ள வச்சுக்கிறோம். அதே போல வாலிபனான பிற்பாடு வீட்டுக்குள்ளேயே கிடக்குறியடா, வெளியே போய் வேலை செய்ய மாட்டியான்னு கேட்கிறோம். அப்ப கிரியை அவசியம். அந்த ஆழம் பாருங்க. யாக்கோபு என்ன சொல்றாரு? விசுவாசத்தோடு நின்றுடாத, இப்ப கிரியை நடப்பி, கிரியை செய்யி. அப்ப faith needs corresponding action. corresponding action. அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை இருக்கும். ஒரு காரியத்தை குறித்து விசுவாசிங்கன்னா அதற்கேற்ற கிரியை இருக்கணும். எந்த காரியத்தில் விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு கிரியை இருக்கணும். விசுவாசம் ஒன்று, கிரியை வேற மாதிரி இருந்ததுன்னா, வேற வேற டைரக்ஷன்ல போயிருந்ததுன்னா அது விசுவாசம் வேலை செய்யாது. அது விசுவாசம் செத்தது. Faith and action, the corresponding action will go hand in hand. விசுவாசமும் அதற்கேற்ற கிரியையும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து போகும். Science and the Bible will go hand in hand. விஞ்ஞானமும் வேதமும் கைகோர்த்து போகும் என்று ராபர்ட் பாயில், ஃபாதர் ஆஃப் சயின்டிஸ்ட், அவர் சொல்றார். விஞ்ஞானமும் வேதமும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து போகும். அப்படின்னா விஞ்ஞானம் எங்க இருந்து வருதுன்னா வேதத்திலிருந்து வருதுன்னு சொல்றார். ஆகவே விசுவாசத்தின் கிரியையும் பிரிக்க முடியாது. உங்க விசுவாசத்துல வளர்ச்சி இருக்கணும்னா கிரியை இருக்கணும். இதுதான் இந்த 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே படிச்சு பாருங்க. வீட்டுல போய் நிதானமா. இந்த யாக்கோபு யாருன்னா, இந்த ஆக்கியோ இந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு யாக்கோபு வர்றார். அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு. அவர் இல்ல, அவர் சீஷன். போட்டு குழப்பிக்க கூடாது, சரியா? இன்னொரு யாக்கோபு இருக்கிறார். யாரு? யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு, செபெதேயின் குமாரனாகிய யாக்கோபு. அந்த யாக்கோபு இல்லை. இவரு யாருதான்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு. இதுல மத்தேயு 13:55 பாத்தீங்கன்னா, மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகள்ல யாருன்னா யாக்கோபும் ஒருத்தர். அப்போ கிறிஸ்துவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன் தான் யாக்கோபு. அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதினார், யாக்கோபுங்கிற புத்தகத்தை. ஆங்கிலத்தில் ஜேம்ஸ், புக் ஆஃப் ஜேம்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் யாக்கோபுன்னு எழுதலைன்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு ஆங்கில வெர்ஷனை, இதை தமிழாக்கத்திலிருந்து ஆங்கில வெர்ஷன் வரும்போது அதை எழுதினவர் ஜேம்ஸ். அதனால அவருடைய பேரையும் வைக்கப்பட்டது என்று ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஏன் யாக்கோபுனே எழுதல, புக் ஆஃப் ஜேக்கப் ஏன் போடல?
அப்படின்னா இது ஆக்கியோங்கிற பேரு, ஆக்கி இந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ஜேம்ஸ்ங்கிற ராஜா. அவருடைய பேரு இதுல, அவருடைய பேரு ஜேம்ஸ்ங்கிறதுனால அந்த பேரை அப்படி மாத்தி எழுதினாங்கிற ஒரு பாரம்பரியம் இருக்கு. அது எப்படியோ கர்த்தருடைய சகோதரன் இவர். இவர் கிபி 61ஆம் ஆண்டுல ரத்த சாட்சியாக மரித்தார் என்று சரித்திரம் சொல்லுது. அவர் மரிப்பதற்கு முன்பதாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். It's a man of action. James was a man of action. அவர் கிரியை உள்ள ஒரு மனுஷன். ஆகவேதான் 2ஆம் அதிகாரம் ஆழமா எழுதுறார். ஒருத்தன் 2 பேர் சொல்றான், ஒருத்தன் உங்ககிட்ட விசுவாசம் இருக்கு, இன்னொருத்தன் சொல்றான் என்கிட்ட கிரியை இருக்குது. இப்படி இருந்தா என்ன ஆகும்? விசுவாசத்தை எப்படி நிரூபிப்பான்? எனக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னா போய் வியாதியா இருக்கிறவங்கள்ட்ட கையை வச்சு ஜாமன்னா அவன் சோமாவும். இவன் ஜாமன்ட்டு வந்துட்டு பிற்பாடு அவன் செத்து போயிட்டானா? விசுவாசத்தோட ஜாமனாருங்க செத்துட்டாருங்கன்னு சொல்றதா? படுபாவி வந்த வரைக்கும் வராத வரைக்கும் நல்லா இருந்தாங்க, வந்து ஜாமன் பண்ணாரு உடனே மூச்ச விட்டாங்க. வல்லமையான ஜெபமா? விசுவாசத்துல. அதனாலதான் மார்க் 16:17 சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புவார்கள். அப்ப விசுவாசத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் தான், அந்த லைஃப் இஸ் நத்திங் பட் ஆக்ஷன், கரஸ்பாண்டிங் ஆக்ஷன். விசுவாசத்துக்கு கிரியை இருக்கணும். வெறும் மேலோட்டமான நீதிமானா இருந்தா மாத்திரம் பத்தாது, விசுவாசம் வளர்ச்சி அடையணும். அந்த அதிகாரத்துல ரொம்ப அழகா எழுதுறாரு பாருங்க, 17 இருந்து பாருங்க. அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. 18ஆம் வசனம் 2:18. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. கவனிங்க, நமக்கு பிசாசுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? பிசாசும் விசுவாசிக்குது, தேவன் ஒருவர் இருக்கிறார். பிசாசும் நடுங்குது, தேவனை பார்த்தா நடுங்குது, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தா ஓடுது. அதே பிசாசு விசுவாசிக்கிட்டே இருக்குது, சேர் போட்டு உட்கார்ந்துக்குது வீட்டுல. காரணம் என்ன? இதுல மார்க் 1:34 ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு பத்தி சொல்றாரு. 1:34, பிசாசு அவர் யார் என்று அறிந்திருக்கிறபடினாலே, தன்னை யார் என்று பிசாசு அறிந்திருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப 3 விஷயம். பிசாசு தேவனை யாருன்னு தெரிஞ்சு அறிஞ்சிருக்கு, விசுவாசிக்குது, நடுங்குது. தம்மை தேவன் என்று அறிஞ்சிருக்குதான், பிசாசு கூட அறிஞ்சிருக்கு, விசுவாசிக்குது, நடுங்குது. ஆனா விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை அது செய்ய முடியாது. ஆனா நாம ரட்சிக்கப்பட்ட நாம, நீதிமான் ஆக்கப்பட்ட நாம அவர் அறியணும், விசுவாசிக்கணும். ஆனா நம்ம நடுங்க வைக்கிறோம், நடுங்க மாட்டோம், நடுங்க வச்சிடறோம். 3வது கிரியை நடப்பிக்கணும், கனி கொடுக்கணும். அறிந்து கொள்ளணும், விசுவாசிக்கணும், கனி கொடுக்கணும். அதுதான் கிரியை. ப்ராடக்ட் இருக்கணுங்க. ஒரு கம்பெனினா ப்ராடக்ட் இருக்கணும். ஒரு ஸ்கூல்னா இதோட பேரை நாங்க பாஸ் பண்ண வச்சிருக்கிறோம்னு சொல்லணும். ஃபைனல் ரிசல்ட். விசுவாசம் இருக்குது, நான் நீதிமானாக்கப்பட்டுட்டேன், ஒரு கிரியை இல்லை, ஒரு கனி இல்லை, ஒரு ஆத்மாவும் வளர வைக்கல, ஒரு ஆத்மாவுக்கு ஞானசானம் கொடுக்க நான் கொண்டு வரல, ஒரு ஆத்மா அபிஷேகத்துக்கு நடத்தல, ஒரு ஆத்மாவையும் தலைமத்துவத்துக்கு நடத்தல. நான் வர போறேன், என் வேலை உண்டு, என்னுடைய சபை உண்டு, அவ்வளவுதாங்க. நான் ஜெபம் பண்ணுவேன், அல்லது நினைச்சப்ப ஜெபம் பண்ணுவேன், அல்லது நேரம் இருந்தா பைபிள் வாசிப்பேன். எனக்கு நேரமெல்லாம் இப்போ வாலிப பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு முக்கவாசி எதுன்னா மொபைல் தான்.
அதுல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் அதுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. இதுலதான் நேரம் அதிகமா எடுக்கிறோம். ஆனா வேதத்தை எடுக்கிறோமா? ஆகவே பிசாசு விசுவாசிக்கிற அதுக்கு நமக்கு வித்தியாசம் என்ன? இல்லாம போயிடக்கூடாது. ரெண்டு ஒரே மாதிரி இருந்தா நாமும் பிசாசா இருப்பான், அவனுக்கு நமக்கு ரெண்டு ஒரே கேட்டகரியா மாறிடுவோம். ஆகவே அவர் சொல்றாரு அடுத்தது, வீணான மனுஷனே அப்படிங்கிறார். இது வெளிப்பாட்டுல என்ன சொல்றாரு? உயிருள்ள பேர் பெற்றிருந்தும் மனம் திரும்பணும், விசுவாசிக்கணும், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொண்டவர்கள் அறிந்து கொள்வார்கள். புரியணும். வேத வசனம் புரியுற வரைக்கும் படிங்க. எனக்கு ரோமர் 2, 3 அதிகாரம் 4 அதிகாரம் புரியவே இல்லை. திரும்பி திரும்பி வாசிட்டே இருக்கிறேன். இது வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நகை காண போச்சுன்னா இது வரைக்கும் தேடுவோம், கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுவோம், விளக்க கொளுத்தி தேடுவோம். எது வரைக்கும்? கண்டுபிடிக்கிற வரைக்கும். அது மாதிரி புரிகிற வரைக்கும் படிங்க, புரிகிற வரைக்கும் படி. வேத வசனத்தை புரியலன்னு விட்டுறாதீங்க. பரிசுத்தாவை கண்டிப்பா உதவி செய்வார். அதுக்குதான் நம்ம கூட பரிசுத்தாவை இருக்கிறாரு, புரிய வைக்கிறதுக்கு தான் இருக்கிறாரு. இந்த காலத்தை பயன்படுத்திங்க. போதிக்கும் போது புரியாதது பாதிக்கும் போது புரியுமா? போதிக்கும் போது புரியாதது பாதிக்கும் போதுதான் புரியும். அடடே அன்னைக்கு சொன்னாரே, அதை கேட்காம விட்டுட்டேன். புரியாத பிரியம் பிரியும் போது புரியும். இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த அந்த மேன்மை தெரியாது. போன ஒரு பாடுதான் அடடா விட்டுட்டமே அப்படின்னு திரும்பி வராது. தயவுசெய்து நல்லா புரிந்து கொள்ளுங்க. போதிக்கும் போது புரிந்து கொள்ளுங்க. இல்லையா, வீட்டுல போய் புரியுற வரைக்கும் படிங்க. இந்த வசனம் புரிய மாட்டேங்குது, இந்த வசனம் புரிய மாட்டேங்குது, இதுக்கு ஆதாரம் வேற எங்க இருக்கு, அதுக்கு ஆதாரம் வேற எங்க இருக்கு, ஆராய்ச்சி பாருங்க. அப்ப நீங்க கர்த்தர் உங்களை ராஜாக்களா மாற்றுவார். வேதத்தை ஆராய்கள் ராஜாக்கள். வேதத்தை ஆராய்ச்சி பாருங்க, சட்டுமுட்டி ஆராயாதீங்க. வேதத்தை ஆராய்ச்சி பாருங்க, அதுல நித்திய ஜீவன் இருக்கு. விசுவாசத்துல உங்களுக்கு விசுவாசம் இருக்கு என்று நான் விசுவாசத்தோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். செய்தியை கேட்கிற எல்லாருக்குள்ள விசுவாசம் இருக்கு. ஆனா எல்லாருக்குள்ள கிரியை இருக்கா? விசுவாசத்திற்கேற்ற கிரியை நடப்பிக்கிறோமா? அதுக்கேற்ற கனி கொடுக்கிறோமா? இல்ல மேலோட்டமா நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஒரு விசுவாசி தான் அப்படின்னு சொல்லிட்டு போறோமா? நானும் சர்ச்சுக்கு போறேன். உலகத்துல நம்ம கேட்கிறோம், நானும் ரவுடிதான், நானும் ஜெயிலுக்கு போறேன்னு ஒரு ஆள் சொல்லிட்டு போறான். அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. விசுவாசத்துல கிரியை இருக்கணும். இந்த டெப்த் நல்லா கவனிங்க. நீங்க ஒரு காரியத்தை விசுவாசிங்கன்னா அந்த விசுவாசத்துல கிரியை நடப்பிக்கணும். அதுக்கு ரோமர் 4 அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான், எத்தனை ஸ்டெப் அதுல இருக்கு, அது எப்படி நீதியா எண்ணப்பட்டது, 100 வயசுல எப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்சது அவனால, அவன் மனைவிக்கு எப்படி 99 வயசுல குழந்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்சது, அவருடைய கற்பை எப்படி திறந்தது, எப்படி பலன் அடைஞ்சது, எத்தனை ஸ்டெப் அதுல இருக்குங்கிறத ஆராய்ச்சி பார்த்து படிங்க. நோட்டு புத்தகத்தை பேனாவையும் எடுத்துங்க. அதுல அடுத்த வார்த்தை பாருங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் வீணான மனுஷனே, கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? நீ அறியணுமா? அப்படின்னா நான் உதாரணத்தை கொடுக்கிறேன் பாருங்கன்னு பவுல் எழுதுறார். யாக்கோபு எழுதுறார். கிரியில்லாத விசுவாசம் செத்ததுன்னு நீ அறியணுமா? இந்த நான் சொல்றேன் பாரு. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியினால் அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். இப்ப பாருங்க என்ன வார்த்தையை கொண்டா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு யாக்கோபு. பவுல் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறோம். இங்க யாக்கோபு சொல்றாரு, கிரியினால் அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான்.
அடுத்த டெத் ஆழத்தினுடைய ரகசியம் என்னன்னா, விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டோம், நீதிமானாக்கப்பட்டுட்டோம். ஓகே, தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. தேவ நீதி ஆரம்பிச்சிருச்சு. அது வெளி தோற்றத்துல, அது பாவமன்னிப்பு நிச்சயத்தோட நின்றுட்டு இருக்கு. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கு, அவ்வளவுதான். இன்னும் மரமாகல, இன்னும் கனி கொடுக்கல. இப்ப என்ன சொல்றாரு யாக்கோபு கிட்ட வந்தோடனே, இல்லப்பா நீ அடுத்த லெவலுக்கு வா. இப்ப நீ எதனால நீதிமானாக்கப்படணும்? கிரியையினால. நான் மாத்தி சொல்றேன். அறிந்து கொண்டதை புரிந்து கொள்ளுங்கன்னு சொன்ன பாத்தீங்களா? அதை வேற வார்த்தையில சொன்னா, அறிந்து கொண்டதை விளங்கிக்கணும். அதான் புரிந்து கொண்டது. விளங்கணும், விளங்கணும். விளங்கிருச்சா? வாத்தியார் கேட்பாங்க, விளங்கிருச்சா? டேய் தம்பி விளங்கிருச்சாடா? எங்கடா பார்த்துட்டு இருக்கிற? விளங்கிருச்சா? விளங்கினாதான் நாம விளங்க முடியும். நமக்கு விளங்கினாதான் நாம விளங்கவே முடியும். நமக்கு விளங்கலைன்னா நாம விளங்கவே முடியாது. நீங்களே சொல்லி பாருங்க, நான் விளங்கலைன்னா எனக்கு விளங்கலைன்னா நான் விளங்கவே முடியாது. எனக்கு விளங்கலைன்னா நான் விளங்கவே முடியாது. விளங்கணும். உங்க இதயத்தில் நீங்களே சொல்லி பாருங்க, நான் விளங்கணும், நான் விளங்கணும். இதுக்கு 2 கொரிந்தியர் பவுல்கிட்ட வாங்க. பவுல் என்ன எழுதுறாரு தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:2 நாங்கள் உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம், உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாட்சி பாருங்க. நாங்கள் தேவ ஊழியர் என்று விளங்க பண்ணுகிறோம். அப்ப கிரியை இருக்கா இல்லையா? விளங்க பண்ணுகிறோம்னா என்ன அர்த்தம்? அதுல செய்து காண்பிக்கிறாங்க, வாழ்ந்து காட்டுறாங்க. பிராக்டிகல் லைஃப் வாழ்ந்து காட்டுறாங்க, செய்து காட்டுறாங்க. வெறும் பிரசங்கம் மாத்திரம் இல்லை, அதன்படி நாங்க செய்யறோம், வாழ்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறும் பேச்சில் இல்ல, பலத்துல தான் தேவனுடைய வல்லமை. பேச்சில் அல்ல, பலத்துல. ஆகவே கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம வீணான மனுஷனா மாறிடக்கூடாது, புத்தினா மாறிடக்கூடாது. ஆகவே கிரிகளினாலே நாம் நீதிமானாக்கப்பட வேண்டியது அடுத்த ரகசியம். இதுதான் அவர் சொல்றார். கிரிகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சோதித்தார்ல, மனுஷனை தேவன் சோதிச்சா மனுஷன் தாங்க மாட்டான், அது ஆண்டவருக்கு தெரியும். சோதித்தாருங்கிற வார்த்தையை அப்படி எடுத்துக்காதீங்க. தேவன் அவரை நிரூபித்தார். God proved Abraham ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்ல தான் சோதித்தாங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை சோதிக்க ஆரம்பிச்சா அவன் தாங்க முடியாது, செத்து போயிடுவான். ஆனா எதுக்காக சோதிக்கிறான்னா, நீ தேவனுடைய மனுஷன் நீதிமான்கிறது நிரூபிக்கிறதுக்கு ஒரு சோதனை வேணும். ஒரு லேபரேட்டரி இல்லைன்னா நிரூபிக்க முடியாது. ஒரு லேப் அவசியம், நிரூபிக்கணும். அப்போ சின்ன சோதனை அவனை தாங்கக்கூடிய சோதனை தான். ஆனா அது பார்வைக்கு தாங்க முடியாத ஒரு சோதனையா தெரியும். ஏன்னா ஒரே குமாரனை என்ன பண்ண சொல்றார்? பலியிட சொல்றார். இது தாங்க முடியாத விஷயம், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனா அவன் கிரியை செய்யறான் பாரு. இப்படி அழைச்சிட்டு போனா, கையில எதை கொண்டு போனான்? கட்டை. அப்புறம் இதெல்லாம் எங்க படிச்சோம்? படிச்ச மாதிரி தெரியுது. அருவா, அடுத்தது நெருப்பு, 3ஐயும் கொண்டு போறான். கட்டை, எந்த கட்டை எடுத்துக்கிட்டான்? அதையும் வசனம் சொல்லுதுங்க, கட்டை எடுத்துக்கிட்டான்னு சொல்லல. ஆமா, கட்டையை பிளந்து எடுத்துக்கிட்டான். 2வது அறிவால் எடுத்துக்கிட்டான். 3வது கையில நெருப்பு எடுத்துக்கிட்டான். ஆயத்தத்தோடு போறான். கீழ்ப்படிதல் எவ்வளவு இருக்கு பாருங்க. சரி ஆண்டவரே அப்படின்னு இதெல்லாம் விட்டுட்டு போகல, தெளிவா ஆயத்தத்தோட போறான். புரிஞ்சுக்கிட்டான், விளங்கிக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன தைரியம் தெரியுமா? என் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறான். அது எபிரேயர் 11 பாத்தீங்கன்னா 11:18 ரொம்ப அழகா இருக்கு. என் பிள்ளைய நான் பலியிட்டாலும்
அவனை மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுத்துருவார். ஏன்னா ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்ப புரியுதான்? ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்க தைரியமா பிடிச்சிட்டாங்க. அவன் மூலமா தான் என் சந்ததி விளங்கும் விளங்கும் விளங்கும், நட்சத்திரமா பெருகும், மணலை போல பெருகும் ஆண்டவரை வாக்கு பண்ணியிருக்க. அதனால இவன் ஜீவனை எடுத்தாலும் பரவாயில்ல, திரும்பி என் ஆண்டவரால் உயிர்ப்பிக்க முடியும் என்கிற விசுவாசம். அல்லேலூயா. இதாங்க விசுவாச பட்டியல முதல்ல அவர் கிரியை. கட்டை எப்படி எடுத்துக்கிட்டான்? பலந்து எடுத்துக்கிட்டான். உருட்டு கட்டை எடுத்துட்டு போகலங்க. உருட்டு கட்டை யார் கையில இருக்கும், பழந்த கட்டை யார் கையில இருக்கும்னு பாருங்க. கட்டையை புலம்பணும். எந்த கட்டைய? நம்ம சரீரமாகிய கட்டை என்ன பண்ணணும்? அருவா வச்சு புழக்கணும். மொபைலை எடுக்காத, அதுலயே நேரத்தை கழிக்காத, ஜெபம் பண்ணாம இருக்காத, பைபிள் வாசிக்காம இருக்காத அப்படின்னு என்ன பண்ணணும்? புழக்கணும். கட்டையை புழந்தாதான் சீக்கிரம் பத்திக்கிட்டு எரியும். உருட்டு கட்டை சீக்கிரம் பத்தாது, பழந்த கட்டை தான் சீக்கிரம் பத்திடும். காயும், சீக்கிரம் காயும். கட்டையை புழக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியிலே அது சீக்கிரம் எரிய ஆரம்பிக்கும். அவன் கிரியையோடு விசுவாசம் இருந்தது. விசுவாசம் இருந்தது, கிரியை இருந்தது. அதனாலதான் கிரியினால் என்ன செய்யப்பட்டான்? அவன் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனான். He became a father of faith. விசுவாசத்துக்கெல்லாம் தகப்பன், விசுவாச தகப்பன் என்று சொல்றோம். ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்றோம். ஏன் கிரியை செய்தான்? நம்முடைய விசுவாசத்துல கிரியை நடக்குதா? சில ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, நான் ஜெபம் போனையா பிசாசு என்னை தாக்கிடுச்சு. ஒரு சுவிசேஷகர் சொன்னார், நான் ஒரு வீட்டுக்குள்ள ஜெபம் போனேன், இவ்வளவு பெரிய பான்ஸ்டபா தூக்கிட்டு என்னைய தெரு வரைக்கும் ஓட விட்டுருச்சு. விசுவாசத்தினுடைய கிரியை அது. அப்ப கிரி இல்லாத விசுவாசம் செத்தது, வீணான மனுஷன். அவன் கிரியினால நீதிமான் ஆக்கப்பட்டான். எப்படி எல்லாம் விளங்கினான் என்று பவுல் எப்படி விளங்கினார்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல நான் வாசித்து காட்டுறேன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 3 எப்படி எல்லாம் விளங்கினான், எப்படி விளங்கணும், அதுக்கு என்னென்ன கிரியெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பாருங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். இது நம்முடைய வேலை. எவ்விதத்தில் என்ன? மிகுந்த பொறுமையிலும், மிகுந்த உபத்திரவத்திலும், மிகுந்த நெருக்கங்களிலும், மிகுந்த இடுக்கண்களிலும், மிகுந்த அடிகளிலும், மிகுந்த காவல்களிலும், மிகுந்த கலகங்களிலும், மிகுந்த பிரயாசங்களிலும், மிகுந்த கனிவிழிப்புகளிலும், மிகுந்த உபாசங்களிலும். உபாசம் அதிகமாக இருந்தார். அடி 1 குறைய 40 அடியா 5 முறை அடிப்பட்டான். 3 முறை கப்பல் சேதத்தில் இருந்தான். 1 முறை கல்லறி உண்டான். இந்த நேரத்திலெல்லாம் அவரை யார் விளங்கப்படனார்? நான் தேவனுடைய ஊழியர் என்று விளங்கப்படினான். மிகுந்த உபத்திரம். அடுத்தது கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும், சத்திய வசனத்திலும். நல்ல கவனிங்க. இன்னைக்கு சத்திய வசனம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியல, நிறைய ஊழியர்களுக்கு டிஃபைன் பண்ண தெரியல. What is justification? What does it mean sanctification? What does it mean redemption? What does it mean propitiation? இதெல்லாம் வித்தியாசப்படுத்தி பேச தெரியல. எனக்கு சுவிசேஷத்தை எவ்வளவு தெரியும், அவ்வளவுதான். இல்ல, சத்தியம் அறிந்தாகும். சத்தியம் என்னும் கச்சை என்ன எங்க பண்ணணும்? கட்டிக்கணும். நீங்க எபேசியர் 6:13-14 எல்லாம் பாத்தீங்கன்னா, சத்தியம் என்னும் கச்சையை இடுப்புல கட்டிக்குங்க, காலில் பாதரட்சியை போட்டுக்குங்க, தலையில ஹெல்மெட்டை மாத்திங்க, நெஞ்சில மார்க்கவசம் போட்டுங்க, கையில ஆயுதத்தை பிடிச்சுங்க, ஒரு கையில கேடகத்தை பிடிச்சுங்க. ஆயுதம்
ஆவி என்னும் பட்டை, கச்சை தான் சத்தியம். பெல்ட் இல்லைன்னா கீழே உருவிட்டு போயிடும். நடக்கும்போது சில பிள்ளைங்களுக்கு அன்றாயிரம் கீழே உருவிட்டு போயிடும், பார்த்துருக்கீங்களா? அப்படி தூக்கிக்கிட்டே ஓடும். ரோட்ல அது மாதிரி நமக்கு ஆகிப்போச்சுன்னா எப்படியா இருக்கும்? இன்னைக்கு சத்தியம் இன்னைக்கு கண்டு போயிடுச்சு நிறைய பேருக்கு. சத்தியம் பாதியில நிற்குது, மீதியில காணும். சத்தியத்தினாலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடப்பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்பட்டவர்கள் படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுது சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரம் எண்ணப்பட்டாலும் அநேக ஐஸ்வர்யங்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இதாங்க புரிந்து கொள்ளுது. விளங்க பண்ணணும், முறுமுறுக்க கூடாது. என்ன ஆண்டவரே வேலை இல்லை, என்ன ஆண்டவரே வருமானம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள். அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது எல்லாம் உங்களுக்கும் கூட எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பேன். ஆண்டவரை தேடுங்க. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை கூட குறைப்படுவது இல்லை, குறைப்படாது. இது தேவனுடைய வாக்கு. நம்ம வாழ்க்கையில குறை இருக்குதுன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையில எங்கேயோ நம்ம குறை வச்சிருக்கிறோம், ஊனமா இருக்கிறோம். நம்ம ஏன் ஊனமா இருக்கிறோம்? ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்கிறது இல்லை. சங்கீதம் 119 135 என்ன சொல்றது? 165 என்ன சொல்றது? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆமா, they have great peace that love thy law. They will not stumble at all. They will not stumble at all. They never ever stumble. ஒரு காலம் அவங்க தடுமாறவே மாட்டான். ஏன்னா வேதத்தை நேசிக்கிறோம். அவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. They have great peace. மிகுந்த சமாதானம், பெரிய சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே வெறும் வசனத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு ஊழியம் செய்யாதீங்க. வசனத்தோட கிரியை இருக்கணும். பிள்ளைங்க பிறந்தா தவழணும், அடுத்தது நடக்கணும், அடுத்தது ஓடணும், அதுதான் வளர்ச்சி. ஆகவே கிரியினாலேயே நீதிமான்களாக்கப்பட வேண்டும், கிரிகளினாலும் நீதிமானாக்கப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை விளங்கணும். நான் மற்றவங்களுக்கு இவர் வளர்ந்துட்டு வராங்க, தாழ்மையில வளர்றாங்க, சாந்தத்துல வளர்றாங்க. அவர் பாருங்க எதுல எல்லாம் கற்பிலும் அறிவிலும் இடி சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் மேல வந்து உபத்திரவத்தை சொல்றாரு. 6ல இருந்து ஆவியின் கனியை சொல்றாருங்க, சுபாவத்தை சொல்றாரு. மாறணும். கற்புல, அறிவில, நீதிய சாந்தத்துல, தயவுல, இதெல்லாம் ஆவியின் கனியில வர்றது. உபத்திரம் வேற, அது ஒரு பக்கம். அதுலயே நம்ம தேவனுடைய ஊழியர் என்று விளங்கப்படணும். அடுத்தது ஆண்டவருடைய சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்புறமான நீதிமான், ஆனா யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்புறத்துல நீதிமானாய் வாழ்றோம். இப்ப கிரிகளினால செய்யும் பொழுது உட்புறத்துல நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். இதுதாங்க வளர்ச்சி. தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில உள்ளிருந்து வெளியே வரணும். உள்ளிருந்து வெளியே வரணும். தெய்வீக வாசனை வெளியே வரணும். மரித்தவர்களுக்குள்ளே கெட்டு போதவர்களுக்குள்ளே நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். We are all aroma in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் நற்கந்தங்களாய் இருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்றார். அதுதான் விளங்கணும். நம்முடைய ஊழியம் விளங்கணும், நம்முடைய வாழ்க்கை விளங்கணும், நம்முடைய குடும்பம் விளங்கணும், நம்முடைய பிள்ளைகள் விளங்கணும், நம்முடைய செயல்பாடுகள் விளங்கணும், நம்முடைய எடுக்கிற எஃபோர்ட் ஒவ்வொன்றும் விளங்கணும். அதுக்குதான் யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாகில் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். You shall have good success. Whatever you do, wherever you go, I am with you. Don't be worried.
ஐயாமா நிவாஸ், நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன், உன்னோடு கூட தான் இருக்கிறேன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்காது, திகையாது. வெளியே வந்த கொரோனா பிடிச்சுக்கும், ஐயோ போவாத. வீணான மனுஷன், விசுவாசம் இல்லாத மனுஷன் தேவனை பிரியப்படுத்த முடியாது. கொரோனாவோட கர்த்தர் சின்னவரா? நீங்க வாய் திறந்து நீங்களே சொல்லி பாருங்க, கொரோனாவோட கர்த்தர் சின்னவரா? சொல்லி பாருங்க. அப்ப நீங்களே கேட்டு பாருங்க, வெக்கமா இல்லை உனக்கு அப்படி நீங்களே நீங்க கேட்டு பாருங்க. பயந்துகிட்டு இருக்கிறீங்க. வாமத்தில் ஒரு வசனம் இருக்கு, பயந்தாலையும் பயங்காலி ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. தைரியம் இல்லாத ரெண்டு பையனையும் கர்த்தர் சேர்க்க மாட்டாங்க. பயப்படுகிறவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லி, கர்த்தர் மகா பயங்கரமான தேவன். He is so majestic and terrible God. அவர் செயல்களிலே பயங்கரமானவர், மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் சொல்றாரு, நீ விசுவாசத்துல மாத்திரம் நீதிமானா மாற்றப்பட்டது அற்புதம் இல்லை, கிரியினாலே நீதிமானா மாற்றப்படும். இந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க தயவுசெய்து 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தை தயவுசெய்து திரும்பி படிங்க. யாக்கோபு 2 அதிகாரத்தை மறுபடியும் திரும்பி படிங்க. 22 வசனம் பாருங்க. யாக்கோபு 2:22. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து, கவனிங்க, கிரியைகளோடு கூட விசுவாசம் முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்படுகிறது பட்டதென்று காண்கிறாயே. அப்ப விசுவாச கிரியையோடு சேர்ந்து முயற்சி செஞ்சு பூர்ணமாக்கப்படுகிறது. அப்ப பெர்ஃபெக்ஷன், விசுவாசம் பூர்ணமாக்கப்படுகிறது. விசுவாசத்தில் வளர்ச்சி, முதிர்ச்சி, பயிற்சி, முயற்சி இருக்கணும். அப்பதான் தேர்ச்சி அடைய முடியும். முயற்சி இல்லை, பயிற்சி இல்லை. ஆனா தேர்ச்சி அடையணும்னா பழம் பழுக்கும். ஆனா அந்த பழம் என்னவாயிடும்? சில பழம் பழுக்கும், என்ன பழமா இருக்கும்? அது வெம்பி போயிடும். வெம்பின பழத்தை என்ன பண்ண முடியாது, வாயில வச்சோடனே மூக்கு முடியெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கும். வெம்பின பழமா நம்ம மாறக்கூடாது. நற்கனி உள்ளவர்களாக இருக்கும். கிரிகளினாலே நாம் முதிர்ச்சி அடையும். விசுவாசம் கிரிகளோடு கூட சேர்ந்து முயற்சி செய்து அது பூர்ணமாக்கப்படுகிறது. அப்ப கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப கிரியினால இல்லைன்னா, கிரியை இல்லை உங்களுடைய விசுவாசத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த காரியமும் நடக்கலைன்னா விசுவாசம் வேலை செய்யலன்னு அர்த்தம். நம்ம தப்பு பண்றோம்னு அர்த்தம். உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதிமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தை சரி பண்ண பாருங்க. வெறும் விசுவாசத்தோட நிக்காதீங்க. ராகாப் அடுத்தது பாருங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். விசுவாசமும் கிரியும் சேர்ந்து தேவனோடு கூட அவனை என்னவா மாத்துது? ஃப்ரெண்டு கிட்ட ரகசியத்தை சொல்லுவானா, பிள்ளைகிட்ட ரகசியம் சொல்லுவானா? நீங்களே வச்சு பாருங்க. இது லூக்கா 15 பார்த்தீங்கன்னா அங்கு சிநேகிதன் என்று அழைக்கிறான்னு சொல்லுது. 5ஆம் அதிகாரத்துல எந்த வசனம் ஞாபகம் இல்லை, கவனி. அப்போ இங்கே சிநேகிதன் ஆயிடுறோம். அப்போ ரகசியத்தை யார்கிட்டலாம் சொல்லுவோம்? நண்பன் தான் சொல்லுவோம். அப்ப ஆண்டவர் பாருங்க, நம்மள நண்பன் ஆயிருக்காரு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப். உன்கிட்ட சொல்லாம எதுவுமே அவர் செய்ய மாட்டார். எதை சொன்னாலும் எதை செய்ய போனாலும் உங்கள்கிட்ட சொல்லிடுவார். தாவீதுக்கு நான் செய்வதை மறைப்பேனோன்ற ஃப்ரெண்ட் ஆயிட்டார். தாவீதுலாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டார். எதனால? கிரியினால. உங்க வீட்லயே நீங்க பெத்த பிள்ளையா கூட நீங்க இருங்க. நீங்க வீட்லயே உட்கார்ந்துருந்தீங்கன்னா பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை ஒண்ணு கூட செய்யாதுங்க. ஒரு குழந்தைகிட்ட சொல்றாங்க, ராமா அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வாப்பா. கை வலிக்குமே அம்மா.
நீ போய் அந்த பூவை பறிச்சிட்டு வாமா, கால் வலிக்குமே அம்மா. இந்த கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வாமா, பயமா இருக்குது அம்மா. சரி, சாப்பாடு ரெடியா இருக்குப்பா, தோ வரேன் அம்மா. இப்ப இது என்ன சொல்றது? இத சொல்லுங்க, என்ன இப்படிதான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த ஊரடங்கு விசுவாசிகளுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு, வெளுத்து கட்டுது. வேலைக்கு போறது என்னமோ, வர்றது என்னமோ, அங்க தேடுறது என்னமோ, இங்க தேடுறது என்னமோ. வெளியில போக கூடாது, ஆனா வீட்டு வேலைக்கெல்லாம் போகலாம், சர்ச்சுக்கு மாத்திரம் வரக்கூடாது. கேவலமா இருக்கு. எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட தெய்வத்தை மறந்து நம்ம இருக்கிறோங்கிறது தெரியல. அடுத்தது பாருங்க, ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. வேறு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டது அது ஆரம்ப காலம், பிகினிங் ஸ்டேஜ், இனிஷியல் ஸ்டேஜ். எல்கேஜிக்கு வரும்போது புத்தகத்தை அப்பா அம்மா தூக்கிட்டு போனாந்து கையில கொடுத்துட்டு ஸ்கூல்ல விட்டு போவாங்க. 5ஆம் கிளாஸ் போகும்போது மறுபடியும் புத்தகத்தை தூக்கிட்டு போனா பழப்பாங்க, நீ தூக்கிட்டு போன சொல்லுவோம் இல்லையா? குழந்தையா இருக்கும்போது தூக்கிட்டு போய் விடலாம். 10ஆம் கிளாஸ் போகும்போது நீ கொண்டாந்து கொடுமா, நான் போறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? கிரியை இருக்கணும். அந்தபடியே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பி விட்ட போது கிரியினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இங்க 2 உதாரணத்தை கொடுக்கிறார். ராகா பாருங்க, அந்த 2 பேருகாரல மறைச்சு வச்சு சொல்றா, இந்த தேசத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். உங்களை குறித்து பயம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது, உங்களை குறித்த திகில் எங்களை பிடித்திருக்கிறது. விசுவாச வார்த்தையை சொல்றான். எவ்வளவு விசுவாச வார்த்தை வேணும்? சர்ச்சுக்கு போனாலா, பைபிளுக்கு போனாலா, கன்வென்ஷன் போனாலா, பைபிள் ஸ்டடி போனாலா, ஒண்ணும் கிடையாது. தெளிவா சொல்றான், உங்கள் தேவனே தேவன். ஏன்னா உங்கள் தேவன் செங்கடலை பிளந்து கொண்டு வரும் போதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், அவர் பயங்கரமானவன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இப்ப கிரியை நடப்பிக்கிறான். ஒரு சாதாரண மனுஷி பாருங்க, கிரியை செய்து அவர் மிகப்பெரிய விஷயத்தை சரித்திரத்துல வந்துட்டா. வேத சரித்திரத்தினோட பேர் வந்துருச்சு. நம்முடைய பேரை கர்த்தர் இதுல ஆட் பண்ணுவாரா? விசுவாச பட்டியல் 11ஆம் அதிகாரம் எபிரேயர்ல பாத்தீங்கன்னா விசுவாச பட்டியலை கொண்டு வந்துட்டே இருக்கிறார். அந்த விசுவாச பட்டியல நாம வருவோமா? அந்த விசுவாச பட்டியல் அப்படியே முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க. விசுவாச பட்டியல இன்னைக்கு விசுவாச வீரர்களை கர்த்தர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? நாம புத்தகத்துல எழுதிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட நாம புத்தகம் இருக்கு, ஜீவ புத்தகம் இருக்கு, எல்லா புத்தகமும் வச்சிருக்கிறாரு. நம்ம கிட்ட வேற புத்தகமே கிடையாது, இருந்தும் படிச்சு புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆகவே கிரிகளினால நாம் நீதிமான் ஆக்கப்படணும். கிரிகளினால நீதிமான் ஆக்கப்படும். நல்லா புரிந்து கொள். அந்தபடி ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியில்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது என்று முடிக்கிறார். ஆகவே நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 2:8-9 படி கிரி இல்லாமல் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். முதல் படி, இனிஷியல் ஸ்டேஜ், பிகினிங் ஸ்டேஜ். ஆனா அதே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சமாவது கஷ்டப்படணும், கிறிஸ்து நிமித்தம் பாடுபடணும், கிறிஸ்து நிமித்த துன்பங்கள் அனுபவிக்க பார்க்கணும், கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரணும், ஜெபத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், அந்யோன்யத்தில் வளரணும். மற்றவங்களை குறை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. மற்றவங்களை பார்த்தா விழுந்துருவோம். கர்த்தரை பார்ப்போம். நாம மற்றவங்களுக்கு அடையாளமா மாறுவோம், மற்றவங்களுக்கு மாதிரியா மாறுவோம், மற்றவங்களுக்கு சாட்சியா மாறுவோம். நாம் மற்றவங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு விசுவாச வீரனாய் நாம் மாறணும். கிரியை இருக்கணும். ஒரு சரீரத்தில் அசைவு இல்லைன்னா செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். உணர்வு இருக்கணும், தெய்வீக உணர்வு இருக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவன், ஆண்டவருடைய விசுவாசத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய வசனத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். ஆகவே இது கிரீக் வேர்ட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா
டயாக்கையோ சாரி டைகாயோ அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு கிரீக்ல. டைகாயோ அப்படின்னா DIKAIAO DIKAIAO டைகாயோ அப்படின்னா வெர்புல சொல்லியிருக்கு, கிரி செய்யணும்னு சொல்லியிருக்கு, நவுன்ல சொல்லல. டு ஜஸ்டிஃபை நீதிமான் ஆக்கு. இத கலாத்தியர்லயும் ரோமன்லயும் 15 தடவை இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார். 15 தடவை. ஆகவே நாம் கிரி இல்லாமல் கிறிஸ்துவத்தில் நிற்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க இந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சுப்பாரு. ராகாப் வந்து ரொம்ப படிச்சவங்க இல்லை. ஆபிரகாமும் படிச்ச ஒரு PhD மாதிரி பவுல் மாதிரி படிச்சவர் இல்லை. அவங்க எல்லாம் பாருங்க வேதத்துல பேர் எழுதப்பட்டிருக்காங்க. விசுவாசத்துல அவங்க வளர்ந்திருக்கிறாங்க. கிரிகளினாலே, கீழ்ப்படிதலினாலே, அர்ப்பணிக்கிறதுனாலே விசுவாசம் வளரும். விசுவாசத்தை நிறைய முறை வளரும். எப்படி வேணாலும் வளர்த்துக்கலாம். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு விசுவாசம் வளர்றது. ஆகவே நான் முடிக்கிறேன். நாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. எபேசியர் 2:8 படி கிரியையினாலே அல்ல, நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த ஆழமான வளர்ச்சி என்னன்னா, வெறும் விசுவாசம் உதவாது, விசுவாசத்தோட கிரியை இருக்கும். நிறைய இடங்கள்ல நானும் ஒரு ஊழியக்காரன் சேர்ந்து ஜெபம் பண்ண போனோம். ஒரு வாரம் காண வரேன். என்னங்க எங்க பிரதர் காண அப்படின்னு. ஐயா, அந்த இடத்துக்கு நான் ஜெபம் பண்ண வந்தேன் உங்க கூட. அன்னையில இருந்து நான் பாதிக்கப்பட்டு மிகுந்த பலவீனம் அடைஞ்சு வியாதிப்பட்டுட்டேயா. என்னையா? விசுவாச தாக்கிடுச்சு. நானும் உங்க கூட தானே வந்தேன். நான் நல்லா தானே இருக்கிறேன். அது என்னமோ தெரியலையா, நான் பாதிக்கப்பட்டுட்டேன். நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குமானா நிச்சயமா எல்லா நுகங்களும் அழிக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகங்கள் அழிக்கப்படும். Yoke shall be destroyed, not broken. முறிக்கப்படும் தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்துல destroy. Yoke shall be destroyed because of anointing. ஏசாயா 10:27. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும், அழிக்கப்படும். ஆகவே மேல இருக்கிற அபிஷேகத்தை வளர்த்துங்க. விசுவாசத்தோட கிரியை வளர்த்துங்க. விசுவாசம் கிரியோட முயற்சி செய்து பூர்ணமாகும். கர்த்தர் உங்களுடைய அப்ப கனி கொடுக்கிறவராய் மாறிடுவோம். அப்ப கர்த்தர் நம்ம மேலே அவர் வாஞ்சி உள்ளவராயிருப்பார், பிரியமுள்ளவராயிருப்பார்.